ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் மன்னா என்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்பதை கவனியுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளுகிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஒரு பிள்ளைகள் ஜபத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், ஒரு கணவன் தன் மனைவிக்கு என்னவாய் இருக்கிறார் என்பதும், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் தன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் என்று சொல்லி, ஆண்டவரே, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே யார் பெரியவர்கள் என்கிற வாக்குவாதத்தினாலே குடும்பத்திலே சமாதானம் இழந்து பிரிவினைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கணவன் மனைவிமார்கள் உண்டு ராஜா. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்னீர். ஆனாலும் இந்த வார்த்தைகளை அவர்கள் உணராமல் அவர்கள் மனம் போல இன்றைக்கு வாழ்கிறதை கர்த்தர் நீர் அறிவீர். ஆகவே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு உண்டாகி அவர்கள் சமாதானமாய் இணைந்து வாழ கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்க நீர்தாமே சிலுவையிலே பலியானீர். ஆண்டவர், அந்த பலியான தேவன் தாமே பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ளே பயத்தோடு இருந்த சீடர்கள் மத்தியிலே உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, அதுபோல இன்றைக்கு எத்தனையோ குடும்ப வாழ்க்கை பூட்டப்பட்டு இருக்கிறது ராஜா. பூட்டப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதான வாழ்த்துதலை கொடுத்து அவர்களை வாழ வைக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. சீக்கிரத்திலே சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு மிதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. Thank you.